ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அதாவது திருப்பதி பற்றி. திருப்பதி யாரெல்லாம் திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருமே போகிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் தவிர்க்கணும் இல்லையா? சரி, சொர்க்கவாசல் திறப்பு நாளைக்கு இருக்குது. நேற்றுக்கே என்ன வேலை? சொர்க்கவாசல் திறப்புக்கு போகணும் அப்படின்னா சொர்க்கவாசல் திறந்த பின்னாடி சாமி தரிசனம் முடிச்சுட்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக போகணும். அந்த தரிசனத்துக்காக தான் சொர்க்கவாசலுக்கு போகிறது. நேற்றுக்கே நம்ம ஏன் அவ்வளோ கூட்டம் போய் சேரணும்? சரி, அவங்கவுங்க ஊரில் ஒரு பெருமாள் கோயில், திருப்பதி போல் எத்தனையோ கோயில் இருக்குது. சொர்க்கவாசல் திறக்கிறாங்க, அங்கெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். திருப்பதி போகும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி சாமி தரிசனத்துக்கு போகிறோங்கிற பேரில் போய் இந்த மாதிரி நெருக்கி, இந்த மாதிரி கூட்டத்தில் சிக்கி, இந்த மாதிரி சின்னாபின்னமாகி இன்றைக்கி உயிர் இழந்துட்டீங்க. ஒரு சாமி நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்காங்க, தவறு செய்யாமல் பார்த்துக்காங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும். சாமி தரிசனம் செய்கிறோம் அப்படின்ற பேரில் ஒருத்தர் நெருக்கி கீழே தள்ளி போட்டு மிதித்து ஏறி ஓடும்போது கீழே ஒருத்தர் கிடக்கிறான். அந்த கீழே கிடக்கும்போது அவன் மேலே நம்ம கால் வைக்கிறோம், ஏறுறோம், நம்ம மிதிக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு கால் கூச்சாது? அப்படியே கீழே கிடக்கும்போது மேலே ஏறி ஓடும்போது என்ன மனசு, என்ன உங்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம்? சாமி தரிசனம் பண்ணுறது முக்கியம்னா அதை விட முக்கியம் ஒரு மனிதனோட உயிர். அந்த உயிரை நாம் தாண்டி அவன் மேலே ஏறி ஓடி அந்த சாமி பார்க்கணுன்றது இல்லை. சாமி தரிசனம் செய்ய வேண்டியது, அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் இல்லை, இதுபோல் இனிமேல் நடக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் பொதுமக்களாகி நாம் தான் அதை பார்த்துக்கணும். இதில் அரசாங்கத்தை குறை சொல்கிறதோ, அதை குறை சொல்கிறதோ, இதை குறை சொல்கிறதோ, போலீஸு அதிகாரி அந்த குறைகளெல்லாம் விட்டுருங்க. நம்ம முன்ன கரெக்டாக இருக்கிறோமான்னு பாருங்கள். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம ஏதாவது அநீதி நடக்கும்போது நம்ம கேட்கலாம், நாங்கள் இந்த மாதிரி இருந்தோம், இந்த மாதிரி அநீதி நடக்குதுன்ட்டு. நம்மளே கரெக்டாக இல்லைன்னா நம்ம எப்படி கேட்குறது? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆன்மீக உறவுகளும் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் கூட்டம் இருக்குதா பொறுமை காத்து வாங்க, இல்லையா எந்த சமய கூட்டம் இல்லாத இருக்கும் அப்படின்ட்டு கணக்கு போட்டு அந்த கோயிலுக்கு போங்க. நம்ம எல்லா தெய்வமும் ஒன்று தான். சொர்க்கவாசல் திறப்புன்னு நடக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சொர்க்கவாசல் திறந்த கோயிலில் போய் நீங்கள் காலடி வச்சு வந்தாலும் அந்த பரமாத்மா, அந்த பெருமாளுடைய அருள் கிரகம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு அந்த அருள் ஆசி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆன்மீக உறவுகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். இது பிடித்திருந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம்.